ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. ஓம் ஸ்ரீ. என்னுடைய தாய், தந்தை, குரு மற்றும் தெய்வங்களுக்கு நமஸ்காரம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதாவின் 24வது எபிசோடில் இருக்கோம். ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். ஆத்ம சம்யம யோகம். ஆத்ம சம்யம யோகம்னா ஆத்மாவை அடக்கும் யோகம். சம்யமம்னா அடக்கிறது. சம்யமம் ஆத்ம சம்ய யோகம்னா சொல்லுவாள். ஆத்மாவை அடக்கும் யோகம், அதுதான் இது. ஸோ இதிலே டாப்பிக்லேயே தெரியறது ஆத்மாவை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறத தான் அவர் பற்றி தான் சொல்லின்னு இருக்கார். ஆத்மாவை அடக்குதல்னா நம்ம எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது கண்ட்ரோலில் நம்மளை வச்சுட்டோம்னாலே நமக்கு நம்ம நிறைய விஷயங்களில் ஜெயிச்சிட முடியும் லைஃப்பில் அப்படிங்கிறத தான் இவர் சொல்லிகிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி கடமையை செய்தல் பற்றி பேசிகிட்டு இருந்தார். கடமையை சந்நியாச முறையில் செய்கிறது, இது மாதிரிலாம். சந்நியாசம்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மீனிங் மாறும். கீதைக்கும் அந்த இதுக்கும் வேதங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. வேதங்களில் வரக்கூடிய மீனிங்கே இதில் வரும்னு சொல்ல முடியாது. இதில் ஒவ்வொரு இடத்துல அவர் ஒவ்வொரு மீனிங் சொல்கிறார். சந்நியாசம் அப்படிங்கிறதுக்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங் சொல்கிறார். ஸோ அதுதான் இப்போ இதில் 4 விதமாக அவர் பிரித்து சொல்கிறார். இந்த ஆத்மாவை எப்படிலாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விதமான விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று தன்னைத்தானே எப்படி அந்த தாட்ஸ், நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருந்து நம்மளுடைய மனசை அடக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். ஒன்று அது ஈஸியாக அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அது அலர்ட்டாக இருக்கணும் நம்மளை பற்றி அப்படிங்கிறதுல அந்த விஷயத்த அவர் சொல்கிறார். ஸோ ரெண்டாவது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தியானம், யோகா பண்ணுங்கள். தியானம் எப்படி பண்ணணும், எப்படி உட்காந்து பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், கடவுளை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த சமத்துவமாக எப்படி இருக்கிறது, சமத்துவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை ஊஞ்சிடும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அந்த சமத்துவங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லின்னு வர்றார். சமத்துவங்கிறத அவர் நிறைய இடத்துல சொல்லின்னு வர்றார். அதில் இங்கே ஒரு விதமாக ஒரு சமத்துவம் சொல்லித்தரார். ஸோ சமத்துவங்கிறது பல விதமான சமத்துவங்கள் அவர் சொல்லிகிட்டே வர்றார். இது எல்லாம் சமத்துவம் தான் அப்படின்ட்டு. தென் 4வதாக இன்னொரு விஷயம், அவர் அவரை எப்படி அடையிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். எப்படி நம்ம நடந்துக்கணும், என்ன இதையெல்லாம் சொல்லித்தரார். ஒரு கண்ட்ரோலிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஸோ அதுதான் ஜெயித்தவனாக எப்படி ஆக முடியும், அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கிறது, அவரை எப்படி ரீச் ஆக முடியும், இதெல்லாம் சொல்கிறது 4th. இந்த 4வது அவர் சொல்கிற விஷயத்தில் அவரை எப்படி கதி அடையிறது, எப்படி கடைசியில் நம்ம ஒரு பகவானையே எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ரொம்ப கிளியராக சொல்லின்னு வர்றார். ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம முதல் விஷயம் சொன்னார் இல்லையா, அது பார்க்கலாம். என்ன சொல்கிறார் முதல்ல அவரை தன்னைத்தானே எப்படி உயர்த்திக்கிறது அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்லித்தரார், அப்படின்னு நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன் டேக்கிள் பண்ணணும், என்ன மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இது என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இது விஷயம் கர்மத்தை நம்ம பண்ணுற கடமைகள் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இது கிடைக்கணும், இந்த பயன் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இதில் இது பத்தலையே, இதில் அவங்களுக்கு அது கிடைக்கிறது, எந்த ஷார்ட்கட் மெத்தட் போகுமா, இந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுடைய கடமைகளை எப்படியாவது செய்யணும், இதுக்கு இந்த பலன் கிடைக்கும், இது என்னுடைய ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், இல்லை வாட் எவர் இட் பி, அந்த மாதிரி கரெக்டாக வாட் இஸ் கரெக்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஜெயிச்சுன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் தான் சன்னியாசி அப்படிங்கிறார். வெறும்னா அக்னி காரியத்தை நான் விட்டுட்டேன், நான் டெய்லி செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் விட்டுட்டேன், பூஜையெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், அப்புறம் என்னுடைய கடமையெல்லாம் நான் விட்டுட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டேன், நான் தனியாக உட்காந்துட்டேன், நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்படிலாம் சொன்னோன்னா அதுக்கு பேர் சன்னியாசி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவன் யோகி கிடையாது அப்படிங்கிறார். எதையும் விடக்கூடாதுங்கிறத சொல்கிறார் அவர். சம்சார கடலில் இருந்தாலும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறார். ஏன்னா நீ உன்னுடைய நண்பனும் நீயே தான், உன்னுடைய எதிரியும் நீயே தான். அதனால் சம்சார கடலில் உன்னை உயர்த்திண்டன்னா நீ உனக்கு நண்பன், உன்னை தாழ்த்திண்டன்னா நீ உனக்கு எதிரி. ஸோ உனக்கு ரொம்ப பாசங்கள் இருக்குது, ஒரு டிசையர் வருது, ஆசை வருது. இந்த புலன்களுக்கு நான் படிச்சிருக்கோம், முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த புலன்களை பற்றி. ஸோ அந்த புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சென்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த தாட் வேவ்ஸ் வரும்போது அந்த மனசு ஓகே நம்ம போகலாமே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது வேணும் நம்மளுக்கு, இது எப்படியாவது வாங்கலாமா, அவங்ககிட்ட இருக்கே, நம்மக்கிட்ட இல்லையே, இப்படியெல்லாம் தாட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்து அதில் போக ஆரம்பித்தோன்னு சொன்னால் அது அவனுக்கே அவன் எதிரியாக இருக்கான்னு தான் அர்த்தம். ஏன்னா இட் வில் நாட் லீட் டு எ குட் ஹை பொசிஷன் ஆர் ஹை திஸ் திங் அப்படிங்கிறார். அந்த டைமுக்கு அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஜெயிச்சா மாதிரி இருக்கும், பட் கடைசியில் அது வின்னாக இருக்காது.
ஏன்னா இவனுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்துன்னு தான் இருக்கும் தப்பாக பண்ணுறவனுக்கு. அதனால் ஹீ இஸ் ஹிஸ் ஓன் எனிமி நேச்சுரலி. அது என்னென்னா அதுக்கு ஒரு இது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய், பன்னி இதெல்லாம் வந்து அப்புறம் நரகமாக இருக்கக்கூடிய அசுர பிறவிகள். நம்ம பிறவியிலேயே சில பேர்லாம் ரொம்ப அசுரர்கள்னு நம்ம சொல்கிறோம். இவன் அசுரன், இவன் ராட்சசன் அப்படின்னு நம்ம திட்டுவோம். அது என்னென்னா அவனுக்கு வந்து அது நரகமான லோகமாக இருக்குது. பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அதனால அவன் வந்து அப்படி தான் இருக்க முடியும், அவனால் அப்படி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அது என்னென்னா அஜ்ஞானம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களாம். இந்த நாய், பன்னிக்கு கூட அஜ்ஞானம் நிறையா இருக்குமா. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இருள் நிறைய சூழ்ந்த லோகமாக அவங்களுக்கு இருக்குமா. இந்த பூலோகத்துலேயே இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அந்த அஜ்ஞானம் இல்லாமல், அதாவது அஜ்ஞானத்தால் இருக்காங்க, அதாவது ஞானம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு லோகமாக தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை கிடையாது. அதுலேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் என்ன பிறவி கிடச்சதோ அது உன்னுடைய இதனால தான் வருது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய இதுவால் தான் நமக்கு பிறவிகள் கிடைக்கிறது. அந்த பிறவியை வந்து இல்லை நான் இதை மாற்றி காமிக்கிறேன், இங்கேயே நான் இப்படி இருக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்கிறத விட அந்தந்த பிறவியை நம்ம வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுண்டு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதில் நம்மளுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சு நம்மளுடைய புலன்களை கரெக்டாக அடக்கி மனசை கரெக்டாக அடக்கி அப்படி கொண்டு வந்தோன்னா நமக்கு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நம்மளை நம்ம முன்னேற்றிக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ அதாவது ஒரு ஹாட் ஆர் கோல்டு, இல்லை ஒரு ஹாப்பினஸ், சாரோ, தட்பவெட்பம், அதுதான் ஹாட் அண்ட் கோல்டுன்னு சொல்கிறோம். பீஸ் அண்ட் இது ஒரு அமைதியாக இறுக்கமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே அமைதி தான். ஆனால் அமைதியாக இருக்கிறது வேறு, இறுக்கம் வேறு, இன்ப துன்பம் வேறு. அது மாதிரி டிக்ரேடிங், நம்மளை வந்து யாராவது டிக்ரேட் பண்ணுறது, இல்லை அப்கிரேட் பண்ணுறாங்க யாரோ, மான அவமானம், இந்த மாதிரிலாம் எது வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சமமாக நம்ம பார்த்துன்னு நம்ம மாட்டுக்கு ஜெயிச்சு வந்துட்டே இருக்கணுமா. நமக்கு எது கரெக்டு அப்படின்னு பார்க்கணுமா. ஒருத்தர் வந்து நம்மளை டிக்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம அதனால் டிக்ரேட் ஆகலையே, நம்ம ஹையாக இருக்கோமா அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோன்னா லெட் அஸ் பி லெட் ஹிம் டெல் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லிவிட்டு நம்ம மட்டும் நம்மளை டேக்கிள் அதே நேரத்தில் டேக்கிள் பண்ணணுங்கிறார். இந்த லோகத்தை டேக்கிளும் பண்ணி நம்மளை வந்து நம்ம ஜெயிக்கிச்சுன்றணும். அந்த மாதிரி ஜெயிக்கும்போது அவனுக்கு சச்சித் ஆனந்தம், அதாவது சத்தியமான ஒரு சித்தத்தோடு, அதாவது மைண்ட்ஃபுல்லாக அதே நேரத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது, அந்த ஆனந்தம் ஒரு பெர்மனண்ட் ஹாப்பினஸ்ங்கிறது, பீஸுங்கிறது கிடச்சிடுறது அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில அழுக்கு அதை வந்து தூசி தட்டி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அகங்காரம், அது என்னென்னா அகங்காரம் 5 விஷயம் சொல்கிறார், 5-6 விஷயம். அகங்காரம் என்ன, கர்வம், அந்த தற்பெருமையாக இருக்கிறது, ஒரு ப்ரௌட்னஸ், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு, நான் எனக்கு இது தெரியுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த அகங்காரம். அடுத்தது மமகாரம், நான் ஐங்கிற தாட்டு, நானுன்னு எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்லின்னு இருப்பாள். அது ராகம்ங்கிறது லைக்கிங், எனக்கு இந்த இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த குழந்தைய பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைய பிடிக்காது அப்படிலாம் இருக்கும், ஒரு லைக்கிங். அந்த இது தான் லைக்கிங் தான். ராகம்ங்கிறது லைக்கிங், துவேஷங்கிறது டிஸ்லைக்கிங், அதுக்கு நேர் எதிர். ஆசை அப்படிங்கிறது ஒரு டிசையர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த 5ம் வந்து அழுக்கு அப்படிங்கிறார், மாசுகள். இதையெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சு வரணும். அதெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாக்க டேக்கிள் பண்ணி எல்லாத்துலேயும் வின் பண்ணி அந்த மனசால் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே வரணும். மேலே உன்னுடைய பிறவியை வந்து படுகுழியில் இருக்கியா அப்போ கூட மேம்பட்டு மேன்மையாக ஒரு நல்ல ஒரு உச்சியை அடையணும் அப்படிங்கிறார். நல்ல ஹைட் அடையிறது எப்படி அடையிறது, இட் ஷுட் பி இன் அ கண்ட்ரோல்டு மேனர், நாட் இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ், இல்லை இது ஒரு எப்போ பார்த்தாலும் அந்த ஆசைப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் இங்கே சொல்கிறார். அதே நேரத்தில் யூ மஸ்ட் கம் அப் அப்படிங்கிறார். சொசைட்டியில் டேக்கிள் பண்ணி வர முடியணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்தேயானால் நீ வந்து உனக்கு நண்பன் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் இது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யோகம் பற்றி சொல்கிறார், எப்படி யோகா பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறார். உட்காந்து தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, அதுவும் மனசை அடக்கிறதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான ஒரு வழியை அவர் சொல்லித்தரார். ஒரு கரெக்டான ஒரு ஹைட்டு, கீழே விழுந்துடாத இருக்க மாதிரி ஒரு கரெக்டாக அந்த ஃப்ளோரில் ஒரு ஹைட்டில் உட்காந்துக்க சொல்கிறார். இது எப்படின்னா, தனியான ஒரு இடத்துல ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைச்சிக்கணும். நம்ம பகவான் எப்பயும் நம்ம கூட இருக்காருங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இது அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இது ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு ஃப்ரெண்டாக யாராவது ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மனுஷனையே சொல்லும்போது சம்டைம்ஸ் தே மே பிகம் எனிமி ஆல்சோ. சம்டைம்ஸ் நம்ம சீக்ரெட்னு சொல்கிறது அவங்க போய் நமக்காக நம்ம மேலே இருக்கிற பரிதாபத்தில் கூட வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லிடலாம். இந்த மாதிரி அது நம்மளுக்கு எதிராக கூட போயிடலாம் இந்த மாதிரி. ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பகவானை நம்ம ஃப்ரெண்டாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
அவர் வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ஃப்ரெண்டாகவே பண்ணி கொடுத்துடுவார். அதனால தான் போல இருக்குது ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். என்கிட்ட வந்து சேர்றது, என்னையே கதியாக நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இங்கேயும் அதையே தான் சொல்கிறார். தனியான இடத்தில் அமர்ந்து ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கணும் அப்படிங்கிறார். இணைச்சிக்கணும், நம்ம நினைக்கிறது தான். தென் ஒரு நல்ல சுத்தமான ஒரு தரையில், க்ளீன் ஃப்ளோரில் முதல்ல தர்பை போட்டுக்கணும். அதுக்கு மேலே மான் தோல் போடணும். மான் தோலுக்கு மேலே இது துணி, இந்த லேயர்ஸ், இந்த 4 லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு சரியான ஹைட்டில் நம்ம உட்காந்துக்கணும் அப்படிங்கிறார். உட்காந்துட்டு தியான நிலையில் உட்காந்துட்டு நல்ல சென்சஸ், நம்மளுடைய எல்லா புலன்களையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு உள்ளமை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த எண்ணங்களும், கெட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், இல்லை நல்லதோ கெட்டதோ எதுவுமே இல்லாமல் பகவானை நினைக்கிற மாதிரி நினச்சிண்டு நம்மளுடைய உடல், தலை, கழுத்து இது 3ம் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி சீராக அசையாமல் ஸ்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறார். மற்ற திசையிலெல்லாம் திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இருந்து மூக்கு நுனியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறார். மூக்கு நுனியை பார்க்கும்போது சுவாமியை நினச்சி அப்படி மூக்கு நுனியை பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். தென் பிரம்மச்சரிய விரதம் அந்த நேரத்தில் எந்த விதமான ஆசபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பிரம்மச்சரியங்கிறது. நாட் ஓன்லி இது, அதாவது நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தினது. எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது. அண்டு இப்போது அச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், மன அமைதியோட கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, விழிப்புணர்வோட, அவேக்கன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீயிங் அவேக், மனதை வந்து அப்படி அடக்கி நம்ம வந்து ஒரு கடவுளே எனக்கு வந்து நல்லா அவர்கிட்ட தான் என்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும், ஹீ வில் ஹெல்ப் மீ, காட் வில் டூ இட் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்கணும் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்களுக்கோ இல்லைன்னா ரொம்ப தூங்குறவங்களுக்கோ இது பலிக்காது. அதே மாதிரி ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தூக்கமே இல்லாமல் தூங்காமையே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த யோகம் பலிக்காது. ஸோ நீங்கள் நல்லா இதை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதாவது நம்ம பாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறத சொல்கிறார். அப்புறம் அந்த மாதிரி நம்ம இருந்து சூப்பராக இதை பண்ணிட்டோம்னு சொன்னால், இந்த யோகாவை டெய்லி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், காற்று வீசாத இடத்துல ஒரு விளக்கு ஏற்றினோன்னா எப்படி ஒரு சுடர் வந்து அப்படியே அந்த விளக்கு அசையாமல் ஜம்முன்னு எரிஞ்சுன்னு இருக்குமோ, அதே மாதிரி இந்த யோகியும் வந்து ரொம்ப சூப்பராக ஜொலிப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை வந்து இந்த விஷயம், இதை இப்போ சொன்ன இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு வச்சுக்கணுங்கிறார். இந்த கிளாரிட்டி இருக்கணும் நம்மளுக்கு, இது என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சுட்டு இதை வந்து நம்ம இதுலேருந்து விலகாமல், இதை விட்டு நான் விலக மாட்டேன், கொஞ்சோண்டு ஆசை வந்து கொஞ்சம் தூரம் எங்கேயோ போய் கொஞ்ச நாள் இல்லைன்னா எனக்கு கடவுள் வேண்டாம், நான் உங்களோட இருக்கேன்னு ஏதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு வந்து திருப்பியும் உட்காரும்போது என்ன ஆகும், அது துரத்தும், அந்த மிஸ்டேக் வந்து துரத்திகிட்டே இருக்கும். ஸோ அது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. பண்ணியாச்சு அப்படின்னாலும் இனிமேலும் அதை பண்ணாமையாவது உட்காரணும். உட்காந்தாக்க அதுலேருந்து எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுண்டு ஜெயிச்சு வந்துடணும், எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த யோகம் கிடச்சிடும். இந்த யோகம் கிடச்சிதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், சோர்வற்ற ஒரு நிலை கிடைக்குமா, அவங்களுக்கு தைரியம் கிடைக்குமா, உற்சாகம் இருக்கும், உள் சித்தம், அந்த உள்ள வந்து எப்படி நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சால் நம்மளுக்கு பாவமற்ற ஒரு நிலைமை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆத்மாவுக்கிட்ட நான் ஜாயின் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து பகவான் எனக்கு ஃப்ரெண்டாகவே இருக்கார், எனக்கு எல்லாத்துலேயும் கைட் பண்ணிட்டு வரார் அப்படின்லாம் நான் நினைக்கிறது. இந்த மாதிரிலாம் நினச்சி ஒரு ஜாலியாக இருந்துட்டுருக்கான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஹி ஹாஸ் ஒன் ஹி இஸ் த யோகி அப்படின்னு சொல்கிறார். அண்டு இந்த எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிறவன் வந்து என்னையே தான் எல்லாத்துலேயும் என்னை பார்ப்பான் அப்படிங்கிறார். என்னையே காண்கிறான் அப்படின்னு சொல்கிறார். எந்த இதில் பார்த்தாலும் கல்லோ மண்ணோ உயிரினமோ உயிர் இல்லையோ எல்லாத்துலேயும் என்ன அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அவனுக்கு நான் வந்து காட்சி கொடுக்காம இருக்கிறதில்ல. அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை பார்க்காம இருக்க முடியாது, நிச்சயமாக என்னோடய கண்லேயும் அவன் பட்டுருவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. யார் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ நல்ல யோக நிலையில்
நல்ல இதுவாக நல்ல மேலே மேலே உயர்ந்துன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க கண்ணில் நான் படாமையும் போகிறதில்ல, அதே மாதிரி என் கண்ணுக்கு அவங்களும் படாமல் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு இது பார்த்தா நம்ம ஒரு ஒரு பிரம்மதேவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறச்ச குழந்தையா இருக்கிறச்ச நிறைய குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ அவர் வந்து இந்த விரல் இடுக்குலலாம் நிறைய ஊறுகாலாம் வச்சுட்டு நடுவில் உள்ளங்கையில் சாப்பாடு வச்சுட்டு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டின்ட்டு இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பிரம்மதேவருக்கு ஒரே இதுவான். உடனே எல்லா குழந்தைகளையும் இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணி எடுத்துன்னு போயிடுறாரு அவரோட லோகத்துக்கு. எடுத்துன்னு போய் வச்சுன்றாராம். அந்த டைமில் இவர் ஸ்ரீகிருஷ்ணர் இதை பார்த்துட்டு இது என்ன இப்படி பண்ணிட்டாரே இந்த பிரம்மதேவர்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகளோட ரூபத்தில் தானே எல்லா குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையாக மாறி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த அம்மா அப்பாவெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்ததாக ஒரு இது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச பிரம்மதேவர் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கிடுகிடுன்ட்டு அந்த குழந்தைகளை ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சாரி கேட்டுட்டு திருப்பி கொடுத்துட்டதா, ஸ்ரீகிருஷ்ணர் தான் இது தெய்வம் தான் ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு பரமாத்மா கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த குழந்தைகளெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டதா ஒரு இது உண்டு. அப்போ என்ன அவர் எல்லார் கண்களுக்கும் புலப்படுறாரு. இப்போ எல்லார் கண்ணுக்கும் குழந்தையாக போய் நின்று இருக்காரு. அந்த மாதிரி இந்த கோபிகைகள் சொல்கிறாராம். அந்த ஒரு கோபிகை ரொம்ப அழகாக அதை கவிதையெல்லாம் எழுதியிருக்கா, அதெல்லாம் சொல்லி ஒரு இது உண்டு. அதில் அந்த கோபிகைகள் எப்படி சொல்கிறான்னா, எல்லா இடத்துலையும் எதை பார்த்தாலும் கிருஷ்ணராகவே தெரியறது, மரமோ செடியோ எதை போய் நாங்கள் தொட்டானாலும் கிருஷ்ணரை தொட்டு கிருஷ்ணர்கிட்ட விளையாடுற மாதிரியே ஒரு தாட் வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாளாம் அவள். ஃப்ரெண்டாக தானே, இட் இஸ் ஒன்லி லைக் அ ஃப்ரெண்ட், நாட் நம்பர்லாம் வந்து சில பேர் எதிராக பேசுகிறவா கோபிகைகளோடு அவர் சேர்ந்து இது பண்ணார் அப்படின்லாம் சொல்லுவாள். அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லி. ரொம்ப ஒரு நல்லா அவரோட இருந்தால் அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே அவள் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கோபிகைகள் வந்து அவரோட இருக்கும் இது தான், அந்த சேனை தான் இதில் மேலே. அதனால் அவளே இங்கே அந்த தேவதைகள் தான் இங்கே வந்து பிறந்திருக்கா. அதனால் அவள் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கா. அவள் வந்து சொல்கிறாளாம், இது என்ன ஒரு மாயம் மாதிரி இருக்குது, எங்கே போனாலும் எதை பண்ணினாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்ரீகிருஷ்ணரே நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. தென் ஒரு ராமரோட கதையில் கூட ஒரு இது உண்டு. ஸ்ரீராமர் குழந்தையாக இருக்கும்போது தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருந்தாராம். இந்த காக்கபுசுண்டி முனிவர் வந்து இப்படி எட்டி பார்த்தாராம் அங்கே ஸ்ரீராமரை. பார்த்தா அவர் என்ன பண்ணாராம், கையை எடுத்து அந்த காக்காவை அவர் பறக்க பறக்க விடாமல் அந்த கை இப்படி வளர்ந்து போச்சான். ராமரோட கை போய் அந்த குழந்தையோட கை போய் அந்த காக்கபுசுண்டி முனிவரை பிடிச்சி விட்டான். அவர் பாவம் அந்த முனிவர் வந்து குட்டி காக்காயாக தான் வந்து உட்காந்துன்னு இருக்கார். இந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகி அந்த காக்காவை உள்ளே விட்டுடுத்தான் வாய்க்குள்ளே. விட்ட உடனே காக்கபுசுண்டி அவர் முனிவர் தானே, போயிட்டு திருப்பி வந்துட முடியுமே. உள்ளே போனாராம். மாட்டின்ட்டோமே, இது என்னடா அது இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிவிடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறச்சா பார்த்தா அவ்வளோ லோகங்கள் தெரிஞ்சுதான். உள்ளே போக 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 திருப்பி திருப்பி பல லோகங்கள் இதே மாதிரி லோகமே இருக்கான். இதே மாதிரி ஸ்ரீராமர் நிறைய இடத்துல இருக்காராம். இவரை மாதிரியே காக்கபுசுண்டி முனிவர் நிறைய இடத்துல இருக்கலாம். எல்லாமே அதே மாதிரி அதே லோகங்கள் அதே இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கான். ஒவ்வொரு திவ்யமாக இருக்கான் எல்லாமே. இதை தவிர வேறு வேறு விதமான லோகங்களும் இருக்கான். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன வயிற்றுக்குள்ளே போனால் ஒன்று தெரியறது, இந்த கடலுக்கு போனால் ஒன்று தெரியறது, எல்லா இடத்துலையும் வேறு வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவர் சுற்றி சுற்றி வந்தாராம். அந்த உடம்பை சுற்றி சுற்றி வரைச்சா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யுகம் ஒவ்வொரு இது இதே மாதிரி வேதங்கள் எல்லாமே பாராயணங்கள் இதே மாதிரி வர்ணாசிரமம் எல்லாமே இருந்திருக்கு. இது என்ன எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கொண்டு அதே மாதிரி இதே மாதிரி மக்கள் இருக்கா, இதே மாதிரி மிருகங்கள் இருக்குது, இது விதவிதமான பழங்கள் செடி கொடிகள் இப்படி நிறைய பார்க்குறாரு அவர். ஓஷன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றார். அதுவும் அதே ரிப்பீட் ஆகுது. வேறு வேறு லோகமாக வேறு இடத்துல லோகங்கள் இருக்குது. இவர் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா பல லோகங்கள் தெரியறதான். ஏன்னா அந்த உடலுக்குள்ளே இருக்க மாதிரி தானே காமிக்கிறா. அதனால் இவருக்கு அந்த ஒரு இடத்துலேருந்து பார்த்தா இவரே நிறைய இடத்துல இருக்கார். அப்படிலாம் பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கேன்னு நினச்சிட்டே அப்படி வரும்போது அவர் வாயிலேருந்து வந்து வெளியில் விழுந்துட்டாராம். விழுந்ததுக்கப்புறமா அப்படி திரும்பி பார்த்தாராம் ஸ்ரீராமரை. ஒன்றுமே புரியலையா அவருக்கு. நிஜமாகவே நம்ம உள்ளே தான் போனோமா, நிஜமாகவே இதெல்லாம் பார்த்தோமாங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து தான். ஸ்ரீராமர் அழகாக சிரிச்சுட்டு இருந்தாராம். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக அவர் அந்த கவிதையில் அந்த என்னென்னலாம் அவர் பார்த்தார் உள்ளே போய் வெளியில் வந்தப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அது ஒன்று. அதே மாதிரி அவங்க யசோதை தாயார் அவள் வந்து இவன் ஸ்ரீகிருஷ்ணர் மண் சாப்பிட்றச்சு அவர் பார்க்குறா. நீ வாயத்தர ஏன் எதுக்கு இந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டுருக்க அப்படின்னு கடிஞ்சிருந்து அந்த திட்டின்ண்டே போய் வாயத்தரன்னு சொன்னால் அவர் வாயை திறந்தால் உள்ள லோகம் ஃபுல்லாக பூலோகமாக
எல்லாம் அப்படியே இது ஸ்டார்ஸு ஆகாசம் எல்லாமே அப்படியே தெரிஞ்ச மாதிரி அவள் மயக்கம் போட்ட மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் அவளுக்கு அது மறைஞ்சு போய்டுறது. அது அந்த நேரத்துக்கு அவள் அதெல்லாம் ரொம்ப அழகாக பார்க்குறா. நான் பார்த்து அதெல்லாம் சொல்கிறா அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அவர் சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார், என்னாலையும் அவன் கண்ணுக்கு என்ன தெரியாமல் போகிறதில்ல, நானும் தெரியாமல் போகிறது இல்லை, எனக்கும் அவன் தெரியாமல் போகிறதில்ல, நிச்சயமாக இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு இது. தென் தேர்ட் ஒன் என்ன, இது பற்றி சொல்கிறார். சம புத்தி, சமநோக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இந்த மனசை வந்து ஃப்ரீயாக வைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். எல்லாமே ஆத்ம சமயமம் தான். ஆத்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அடக்கும் முறை, இதுதான் சொல்கிறான். ஸோ இது இந்த சம புத்தி சமத்துவங்கிறது கூட நமக்கு வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகள் தான் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். இந்த சமபாவனைக்கு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று வந்து மண், கல், பொண்ணு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சமமாகவே பார்க்கணும். இதை மண் வந்து லோ, கல் வந்து கிரேட்டு, இல்லை பொண்ணு அதை விட கிரேட்டு, அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா மண் இருந்தால் தானே நமக்கு சாப்பாடு கிடைக்கும், உயிர் வாழறதுக்கே அதுதான் மெயின்னு. பொண்ணை வச்சுட்டு நம்மளால் வாழ முடியாது. அதே அந்த கோல்டு வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு நல்லாயிருக்கு. கல் இதுக்கு சில சமயத்தில் மெடிசினல் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இந்த இது கழுத்தில் வலி, தொண்டை வலி வந்ததுன்னா கோல்டு செயின் போட்டுக்கணும்பா, கொஞ்சம் போட்டுருந்தோன்னா சரியாகும் அப்படிமா. அந்த மாதிரி விஷயம். நவரத்ன கல், அது இது எல்லா கல்லும் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறது. ப்ளஸ் யோகா அதுக்கெல்லாம் மெடிடேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகிறதுங்கிறோம். இந்த பட்டடக்கல் வந்து கூடம்னு சொல்லுவாள். அந்த கூடம் வந்து எப்படி எல்லா மண்ணாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் வச்சு அடித்தோன்னு சொன்னால் அது அப்படியே உறுதியாக தான் இருக்கும். ஆஹா, மண் நான் உருகிடுறேன், கல் எனக்கு பிடிக்காது, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோல்டு அப்படின்லாம் அது சொல்கிறதில்ல. அது அப்படியே இருக்குது. எப்படி அது அப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் நம்ம மனசை வந்து கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்குன்னு இது எனக்கு கிடச்சிது, நான் இதை வந்து தூக்கி போடுறேன்னு சொல்லலை. அவரை சொல்ல வர்றது என்னென்னா, கோல்டு கிடச்சிதா, ஓகே, கோல்டு கிடச்சிது, எடுத்து வச்சுப்போம், பத்திரமா இதை வச்சுப்போம், எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ பண்ணுவோம், யாருக்கு தேவையோ அப்போ அந்த டைமில் கொடுத்து தான் ஆகணுங்கிற தேவை வரும்போது கொடுக்குறதுலேயும் தப்பு கிடையாது, நீ வச்சுக்கிறதுலேயும் தப்பு கிடையாது, எதுலேயுமே தப்பு கிடையாது. ஆனால் உனக்கு எது தேவையோ அதை தான் முன்னாடியே சொல்லிட்டாரே அவர். இந்த சொசைட்டியும் டேக்கிள் பண்ண தெரியணுன்ட்டார். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ எல்லாத்தையும் சமபாவனையாக பார்த்து கரெக்டாக எது இருக்கோ, ஓகே இது இருக்குது, என்னோடய லைஃப்க்கு இது கிடச்சிது. ஏன்னா வி ஆர் ஒன்லி ஆக்டிங். இந்த லைஃப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டாக, அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஐ எம் ஹேவிங் திஸ், நான் இதை எப்படி வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருந்துட்டோம்னு சொன்னால் அது சமபாவனை. அதே மாதிரி இது எப்படி கிடைக்கும்னா ஞானம் விஞ்ஞானம் தான். இதையும் முதலையே சொன்னார், இப்போவும் சொல்கிறார். ஞானமும் விஞ்ஞானமும் நிறைஞ்சு இருந்ததுனா தான் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். ஸோ நீங்கள் உங்களுடைய புத்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிவிட்டு தன்னலம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். இது இல்லாமல் இது ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த சமபாவனை தன்னலம் இல்லாமல் எதை பார்த்து சமபாவனையாக இருக்கணும்னா, இதம் செய்பவன், நம்மளுக்கு இவன் ரொம்ப நல்லா பேசுகிறானே, இவன் ரொம்ப நல்லவன், நம்மக்கிட்ட வந்து நல்லது சொல்கிறான், நம்ம நினைக்கக்கூடாதான். அவன் சொல்கிறான், நமக்கு அது இதமாக இருக்கா, ஓகே. நண்பன், ஃப்ரெண்டு, நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு நம்ம சில பேரை நினைக்கிறோம். பகைவன், இவன் வந்து எனிமின்னு நினைக்கிறோம். அவன் உதாசீனன்னா இந்த சைடும் இருக்க மாட்டான், அந்த சைடும் எந்த சைடும் இருக்க மாட்டான், அவன் மட்டும் அவன் வேலையை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன். வெறுக்கத்தக்கவன், சில பேரை பார்த்தா நமக்கு வெறுப்பு வரும், அந்த வெறுக்கத்தக்கவன். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸு. இதை தவிர நல்லவர்கள், பாவிகள், இவங்க 2 பேரும். யாரை பாவின்னு சொல்கிறோமோ அவன் நல்லவன் இல்லை நேச்சுரலி, யார் இவன் பாவி கிடையாதுன்னு சொல்கிறோமோ அவன் நல்லவன் நேச்சுரலி. இவ்வளோதான். இந்த நல்லவர்கள், பாவிகள், இதை சொல்கிறார். இவங்க எல்லாரையும் வந்து ஒரே பாவனையில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருமே வந்து அவங்க எல்லாரையும் ஒரே சமபாவனையோடு பார்க்கணும் அப்படிங்கிறார். எப்படி சமபாவனையாக பார்க்க முடியும்னா, நமக்கு தன்னலம் இல்லை. இப்போ நமக்கு செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் தானே இவன் வந்து எனக்கு இதான் செய்கிறான், அதனால இவனுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லுவோம். இவன் என்னோடய எனிமி, அதனால இவனுக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். இவன் எனக்கு ஃப்ரெண்டு, நான் இவனுக்கு பண்ணுறேன்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பார்ஷியாலிட்டி அந்த இடத்துலையே ஸ்டார்ட் ஆகிடுறது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இவங்க யாரையும் பார்த்து தன்னலம் இல்லாமல், நமக்கு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல், அவங்களுக்கு என்ன, அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு நமக்கும் நம்ம லைஃப்பையும் நம்ம டேக்கிள் பண்ணிட்டு நம்ம எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு சமபாவனை. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கும் இல்லையா, இருக்குது. தென் 3வது சமபாவனை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அது என்னென்னா,
இது கை, தலை, கை, கால், புட்டம் இந்த 4ம் வந்து நம்மளுடைய உடம்புலயே இருக்குது. இந்த 4ம் எப்படின்னா, தலைங்கிறது வந்து இந்த ஞானம், விஞ்ஞானம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா? அந்தணனுக்கு சமானம் அது அப்படிங்கிறார். கை வந்து க்ஷத்ரியனுக்கு சமானம்ங்கிறார். கைன்னா கைக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே, கையோடு இருக்கக்கூடிய பார்ட்ஸ். தென் வேளாளன், கால் வந்து வேளாளன் சொல்கிறார். கால்னால் அந்த எனர்ஜி இதில் இருக்கக்கூடியது, கால்களோடு சம்மந்தப்பட்டு எனர்ஜி இதில் இருக்கிறது. தென் புட்டம்ங்கிறது வேஸ்டெல்லாம் இது பண்ணுறதோ அந்த இழிகுலத்தோன் அப்படின்னு அதை சொல்கிறார். ஸோ இந்த 4 வர்ணங்களை பற்றி இந்த நம்ம உடம்புலையே 4 வர்ணங்கள் இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த 4 வர்ணங்களையும் வேறு வேறு விதமாக தான் ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட்டிங் எப்படின்னா, இப்போது அந்த புட்டம் சம்மந்தமானதெல்லாம் இழிகுலத்தோன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் க்ளீனிங் பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக அதை நம்ம பார்த்து அருவறுப்பு படுறது கிடையாது. அதை க்ளீன் பண்ணிடுறோம். நமக்குள்ளேயே அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த புட்டத்தோடு சேர்ந்தது தான். ஸோ அதெல்லாம் இது உள்ள அந்த அழுக்கு இருக்குது, நான் இதை தூக்கி போடுறதில்ல நம்ம. அதே மாதிரி இந்த கைகளுக்கு கை என்ன க்ஷத்ரியன். அப்போ கையில் இந்த லெஃப்ட் ஹேண்டால் க்ளீனிங் பண்ணோம், ரைட் ஹேண்டில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதை தான் லெஃப்ட் ஹேண்டு ஃபார் இந்த இதெல்லாம் சொல்லுவாள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இந்த சைடுக்கு இந்த சக்தி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த ரைட் ஹேண்டை வந்து ஃபார் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு எந்தெந்தெல்லாம் செய்யணுமோ ஃபார் டூயிங் குட் திங்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். க்ஷத்ரியன், அது க்ஷத்ரியனோட தர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் பண்ணுறது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் போத் வந்து க்ஷத்ரியன் தாங்கிறான். ஏன்னா க்ஷத்ரியன் வந்து ஒரு ராஜா என்ன பண்ணுவார், யாரையும் இவன் தாழ்மை இவன் கிரேட்டுன்னு சொல்ல மாட்டார். வெதர் ஹீ இஸ் ஹை ஆர் லோ, வெதர் ஹீ நோஸ் ஆர் டஸ் நாட் நோ, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாரையும் ஈக்குவலாக அவர் பார்த்து அவருக்கு யாருக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். அவங்கவுங்க வேலையை செஞ்சுன்னு அந்த ராஜ்யம் முன்னேறணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அவர் வந்து அந்த ராஜ்யம் முன்னேறத்துக்கு யாருக்கு எதை தரணுமோ அதெல்லாம் கொடுப்பார். அந்த மாதிரி இந்த 2 கையும் அந்த கைக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய செஸ்ட்டு அந்த ஏரியாஸ் ஃபுல்லாக. ஸோ அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் ஒர்க்கிங். இப்போது ஹார்ட்டுக்கு இந்த லங்ஸ் என்ன பண்ணுறது, பம்ப் பண்ணி அந்த குட் பிளட் பேட் பிளட் எல்லாம் மாறுறது, ஆக்சிஜன் சப்ளைஸ் மாறுறது. ஸோ எவ்ரிதிங் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் அந்த சப்ளைஸ் அந்த இதுக்கு அது இதுவாக இருக்குது. ஸோ கால்னு பார்க்கும்போது ஐ டோல்ட் நோ எனர்ஜி, அந்த எனர்ஜி திங்கில். அதனால் அது வந்து என்ன பண்ணுறது, கால் என்ன பண்ணுறது, நம்ம இப்போ அங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும், இதை எடுக்கணுன்னா அங்கே நடந்து போய் அதை எடுக்க முடியும், இல்லைன்னா இங்கேருந்து எடுக்க முடியாதுன்னா. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இதை கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இது வியாபாரி மாதிரி வேளாளன். கால் வந்து அந்த எனர்ஜி ஏரியாஸ் எல்லாமே, குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி வாட் எவர் இட் பி. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து வியாபாரி அந்த பண்டமாற்ற முறைங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது வந்து செய்யலைன்னு சொன்னால் நம்ம உடலில் மற்ற பார்ட்ஸ் இருந்துமே யூஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து நான் வந்து என் தலை எனக்கு தான் புத்தி இருக்குது, அதனால நான் வந்து இந்த காலுக்கான விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன், கைக்கான விஷயத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. எல்லாத்தையுமே வந்து இது எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி நான் தான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடல்களை வந்து உடலில் எப்படி நான் தான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த லோகத்தையும் வந்து அதுவும் நான் தான் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சமநோக்கு அப்படிங்கிறார். ஸோ என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எனக்குள்ளே எப்படி ஒரு ஆத்மா இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. எல்லா ஜீவராசின்னு கொண்டு வரணும் நம்ம. இந்த நாயோ பூனையோ நரியோ எதுவோ எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே ஜீவராசி தான், எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த இது தான் இருக்குது. ஸோ அதனால் நானே தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு சமபாவனையோடு பார்க்கணும். அதே நேரத்தில் வி ஹாவ் டு டேக்கிள் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர். ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் அதனால தான் அதை சொல்லிடுறார். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களை வச்சுக்கணும், உங்கள் புலன்களை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஸோ தோக்கக்கூடாது, ஆனால் நேர்மையான முறையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் இதையும் நம்ம எல்லாத்தையும் சமமாக பார்க்குறோம். ஸோ அதனால் எதையும் நம்ம வெறுத்துறதோ இது பண்ணுறதோ இல்லாமல் அதே நேரத்தில் வாட் வி ஹாவ் டு டூ, நம்ம பொசிஷன் ரோல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ்னு இப்போ ஃபேக்ட்ரியில் சொல்கிறோம். இப்போ மேனேஜராக தானே இருக்கணும், எம்ப்ளாயியாக தான் இருக்கணும், ஸ்டாஃப் லெவலில் தான் இருக்கணும். த சேம் வே பட் இஃப் த ஸ்டாஃப் லெவல், எம்ப்ளாயி லெவல், லோயர் மேனேஜர் லெவல் அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் லெவல், இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னால் தான் இட் இஸ் அ டீம் ஒர்க்.
ஒரு ஃபுல் பாடி அது இல்லையா? ஒரு ஃபுல் இது ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஒரு ஒரு இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா அது வெதர் இட் இஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூர் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் அண்ட் வித் டீம் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா இட் இஸ் அண்டர் சக்ஸஸ். அப்போ அந்த யூனியனோ அசோசியேஷன்ஸோ அதில் இருக்கிறவங்களும் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த ஃபேக்ட்ரியா இல்லை தே ஆர் ஒர்க்கிங் ஜஸ்ட் லைக் தட் ஃபார் தேர் ஓன் செல்ஃபிஷ்னஸ்ஸாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு ஃபேக்ட்ரியோட முன்னேற்றம் முதல்ல யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் கிட்ட தான் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா தலை என்னவோ அதை தான் வால் வரைக்கும் இருக்கும். இந்த தலை கரெக்டாக ஆடுறதுக்கு கூட இந்த யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் பெரிய பாகம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க இந்த மேனேஜ்மெண்ட்க்கு கொஞ்சம் அந்த புலன்கள் சரியில்லை, அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு பண்ணணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும், இந்த பர்சனல் இதில் அவங்க அட்ராக்ஷன் இருக்குன்னா தீஸ் பீப்புள் தே வில் கோ அண்ட் கிவ் தட் பர்சனல் அட்ராக்ஷன் அண்ட் அந்த ஃபேக்ட்ரியோட முன்னேற்றம் மாறுபடும். நிச்சயமாக அந்த எம்ப்ளாயீஸோ ஸ்டாஃப் லெவலோ லோயர் மேனேஜ்மெண்ட் லெவலோலாம் தே வில் பி சஃபரிங் எ லாட். ஸோ அந்த மாதிரி அப்போ அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். கவர்மெண்ட் கம்பெனிஸ் மெயினாக அந்த மாதிரி வளர்ச்சி குறையாமல் இருக்கணும்னா தே ஹாவ் டு ஒர்க் வித் அ டீம். அந்த இது இருக்கணும், அந்த ஸ்பிரிட் இருக்கணும். அந்த ஸ்பிரிட் இருக்கணும்னா அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த பொலிட்டீஷியன்ஸு தென் அந்த கவர்மெண்ட் செட்டப் இருக்குது, அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் தான் நம்ம டிவியில் நியூஸ்லலாம் பார்க்குறோம். இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணல, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இதனால தான் இதுவாச்சு, அந்த ரூபாய் என்னாச்சுன்னெலாம் கேட்குறாங்க. இது என்னாச்சு, இது இவர் நல்லா பண்ணியிருக்காரு, இவர் இது கொடுக்குறாரு, லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, இவர் லேண்டு கொடுக்குறாரு, இப்படிலாம் கேட்குறோம். இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் லேண்டு கிடச்சிது, இப்படிலாம் நிறைய நல்லது நன்மைகளும் கேள்விப்படுறோம், இதுவும் கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி கேள்விப்படுறோம். அப்போ அது என்ன, அந்த மாறி மாறி இருக்கிறதோட இம்பேக்ட் என்ன, அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் அந்தந்த அவங்களுடைய அந்த இது நடக்கிறது. எப்படி அதனுடைய அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ இதே மாதிரி தான் நாம்ளும் எல்லாரையும் ஒன்றுன்னு நினைக்கும் போது தான் இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கும், சூப்பராக வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்படிங்கிறார். எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கணும், எல்லாருமே சமமாக பார்க்கணும். அட் த சேம் டைம் அந்த வர்ணாசிரம தர்மம்லாம் நம்ம பிறந்தது நம்மளுடைய இதுவால் தான், கர்மாவால் தான். ஸோ அதனால் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கான ஆன்சரும் அவர் பின்னாடி கொடுக்குறார். நான் இதில் பிறந்தேன்னா நான் இதுலேயே இருக்கணுங்கிறது எதுக்கு, ஏன் நான் அதில் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவர் அதுக்கான ஆன்சராக ஒரு இதுவாக அந்த லாஸ்ட் இது சொல்லிடுறார். அவரை அடையும் வழி அப்படின்னு சொல்கிற இடத்துல சொல்லிடுறார். அது பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அதனால் ஃபார் ஞானம் விஞ்ஞானம் யூஸிங் சென்சஸ் யூஸ். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா இந்த யூசஸ் பற்றி சொல்கிறார். இந்த ப்ரேயர் எப்படி ப்ரே பண்ணணும், இது மாதிரி இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் என்னுடைய சென்சஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதுக்கு எந்த விதமான ப்ரேயர் பண்ணணும். என்னால் டெய்லி உட்காந்து யோகா அப்படி உட்காந்துன்னு பண்ணணுன்னா முடியாது. அப்படின்னா எப்படியாவது ப்ரே பண்ண, பேச்சு வழியாக பேசுகிறோம், அதில் நாமாக்கள் சொல்லு, மூச்சு வழியாக மூச்சு விடும்போது அந்த பிராணாயாமம் அந்த மாதிரி மூச்சுக்களாக ஓம்னு ஒரு ஓம் ஒரு சொல்வா, அந்த 4 டிக்ஸ் அடிக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கள், திருப்பி ஒரு 4க்கு ஓம் சொல்லுங்கள், உள்ளே விடுங்க, அந்த ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க காற்று, திருப்பி ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு வெளியில் விடுங்க, இதையே ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மூச்சு நிறைய விதமாக இருக்குது. ஐ டோல்ட் ஒன்லி ஒன் அது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, அது கடவுளோட பேர் சொல்லி இத்தனை ப்ரேயர். ஈவன் காயத்ரி மந்திரம் கூட அந்த மாதிரி மூச்சு விடுற விஷயம் இருக்குது. 5 விதமான 5 பார்ட்டாக பிரிச்சுப்போம் அந்த காயத்ரி மந்திரத்தை, அதை வச்சு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நாடி மூலமாக சொல்கிறது, மனசில் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முத்ராஸ் வச்சு சொல்கிறோம்ல, சின் முத்திரை அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தாட்டை வச்சுக்கிறது, தொண்டை வழியாக இருக்கிறது. தென் மனசால் இது பண்ணுறது, பேசுறது, நல்ல ஸ்பீச் அதுவும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த தொண்டையை நம்ம எது சாப்பிட்றோமோ அதெல்லாம், அதுதான் தொண்டைக்கு வழியாக நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது போகிறது. அதை தவிர வேர்ட்ஸ், நான் பாட்டு பாடுறது, இந்த மாதிரிலாம் இந்த தொண்டையை வச்சு நல்ல ஸ்லோகங்களை கரெக்டாக ராகமாக சொல்கிறது, அந்த மந்திரங்கள் சொல்கிறது, இதெல்லாம் தொண்டை யூஸ் பண்ணுறது. மனசால் எதுவுமே சொல்ல வேண்டாம், கம்முன்னு உட்காந்துட்டு மனசால் அவரையே தியானம் பண்ணி சந்தோஷமாக நிம்மதியாக வர நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது ஒரு விதமான தியானங்கள்.
ஸோ இதனால் இது எல்லாத்துலேயும் நானே தான் இருக்கேன். ஸோ என்னையே நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ வில் பி டூயிங் ஆல் த குட் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த பேர்ட்ஸை பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் இதில் இங்கே சொல்லி முடிச்சிடுறாரு அந்த விஷயம். நம்ம கேட்குறோம் இல்லையா, இப்போ நான் இதில் தான் பிறந்தேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் சமபாவனையோடு இருந்து எல்லாம் பண்ணும்போது நானே நான் எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அந்த இடத்துல என்னை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்க உங்களுடைய நிலை உயர்ந்துட்டே வருது. என்ன ஃப்ரெண்டாக பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் தான் நான் கொடுத்துட்டே வருவேன். அனுபவங்கள் உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். நீங்கள் மேலே மேலே வருவீங்க. அடுத்த பர்த்து இன்னும் நேச்சுரலி உங்களுடைய நேச்சரை பேஸ் பண்ணி தான் அடுத்த பர்த் வரப்போகிறது. ஸோ இன்னும் நல்ல நல்ல பர்த்தாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய கடைசி பிறவியில் நல்ல மெச்சூரிட்டியோடு சூப்பராக இருப்பீங்க. அந்த டைமில் என்கிட்டே வந்துடுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த விஷயம் இந்த மாதிரி அந்த பேர்த் கிடச்சி லாஸ்ட்டாக மெச்சூர்டாக போனே என்னையே வந்து அடையிறாருன்னு சொல்கிறார் இல்லையா, இதை பற்றி இந்த ஆனந்தம் பற்றி பிரகதாரண்ய உபனிஷத் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, யாக்ஞவல்ய மகரிஷி சொல்கிறார், அவர் வந்து அந்த ஒவ்வொரு சுகங்களும் எப்படி அந்த ஒவ்வொன்றும் சந்தோஷமாக இருந்தது, அந்த ஒவ்வொரு ஆனந்தமும் எப்படி கிடைக்கிறது, எத்தனை இதில் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அது என்னென்னா, அகில உலக சாம்ராஜ்யம், பூவுலகில் உள்ள முழு ஐஸ்வர்யம், மனைவி மக்கள், பணம், நிலம், உடல் நலம், பெருமை, புகழ் முதலிய எல்லா போக பொருட்களும் எவனிடம் உள்ளனவோ அவன் மனிதர்களில் எல்லோரை காட்டிலும் சுகமுள்ளவன். ஏனெனில் மனிதனுடைய கணிப்பில் இதுதான் மிகப்பெரிய ஆனந்தம். அடுத்தது, இதை காட்டிலும் 100 மடங்கு பித்ருலோகத்தில் உள்ள ஆனந்தம். ஒருத்தருடைய இறப்புக்கு அப்புறமா இருக்கிறது பித்ருலோகம். ஒரு முதல் 3 ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம இந்த பித்ரு காரியம் தான் பண்ணுவோம். அப்பா, தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, அப்பா, அப்பாவோட தாத்தா வரைக்கும், அப்பா, தாத்தா, முத்தாத்தா, இது வரைக்கும் பித்ருகாரியம். அவங்க பித்ருலோகத்தில் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம போது அந்த 4th ஜென்ரேஷன் மேலே அடுத்த கந்தர்வ லோகத்துக்கு போயிடுமா. அதுதான் அது. அடுத்தது, அதிலும் 100 மடங்கு கந்தர்வ லோகத்தில் உள்ள ஆனந்தம். அதிலும் 100 மடங்கு தங்கள் கர்மத்தின் பயனாக தேவர்களாகிவிட்டவர்களின் ஆனந்தம். அதிலும் 100 மடங்கு ஆஜான தேவர்களாகவே பிறந்தவர்கள் அவர்களுடைய ஆனந்தம். அதிலும் 100 மடங்கு பிரஜாபதி லோகத்தில் கிடைக்கும் ஆனந்தம். அதிலும் 100 மடங்கு பிரம்மலோகத்தில் பெறப்படும் ஆனந்தம். அதுவே பாவமற்ற ஆசைகளற்ற சுரோத்ரியனின் உயர்ந்த ஆனந்தம். ஏனெனில் வேட்கையற்ற சுரோத்ரியன் பிரத்யக்ஷ பிரம்மலோகமே. பிரகதாரண்ய உபதேசத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவன் தான் பரமாத்மாவையே அடைஞ்சவனுடைய ஆனந்தம் அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான். இப்போது இன்னும் அர்ஜுனன் வந்து சமமானவர்கள் அப்படிங்கிறத பற்றி கேட்குறார். இது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இப்போவே நிறைய டைம் ஆனதுனால இன்னும் ஒரே ஒரு இது அவர் சொல்கிறார். அவரையே வந்து அடையிறது என்ன அப்படிங்கிறது சொல்கிறார். அதுதான். இல்லை இதையும் முடிச்சிடலாமா? ஓகே, இது சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனார் வந்து சமபாவனை அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, நீங்கள் இது சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரியுறது. இருந்தாலும் எனக்கு அதுக்கு இன்னும் என்னோடய மனசும் வந்து சஞ்சலமாக தானே இருக்கக்கூடிய மனசு, அலைப்பாயிர மனசாக இருக்குது. அதனால எனக்கு அந்த புலன்களை கூட அடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுறது. அதையே என் மனசு வந்து புலன்களை கூட அடக்கிடுவேன். ஆனால் அந்த புலன்களையே கூட இந்த மனசு போய் கலக்கி விடுறது. அந்த புலன்கள் வந்து இல்லை பார்க்க வேண்டாம்னு நினச்சா கூட அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இது யோசிக்கிறது. யோசித்து என்னை போய் அங்கே போய் பார்க்க வைக்கிறது, அந்த மாதிரி பண்ண வைக்கிறதே. அது என்ன நடந்திருக்கும், இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போய் கேட்போம், அவனை என்ன ஆச்சுன்னு கேட்போம், காதால் கேட்போம் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களையும் இந்த மனசு போய் இது பண்ண வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளே இப்போ பார்க்குறோம், வாட்சிங் டிவி, இந்த சினிமா பார்க்குறது, தென் அந்த இது மற்றவங்க என்ன அவங்க வீட்டில் என்னாச்சு, இவங்க ஏதாவது பாலிட்டிக்ஸ் கேட்குறது, இல்லை ஆஃபீஸ்லேயே கூட கதை பேசுகிறோம். ஒன்றும் இல்லை, மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு இவன் கீழேருந்து மேலே போய் கதை சொல்லுவான். அவனை பற்றி இவனை பற்றி நிஜமாகவே இருக்காது. அவன் போய் சொல்லுவான், சார் உங்களை பற்றி அப்படி பேசுகிறான் சார் இவன் இப்படி பண்ணுறான் சார், அவன் அப்படி இவனுக்கு தெரிஞ்சும் இருக்காது. ஆனால் அவன் சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், அதையெல்லாம் ஜாலியாக கதை கேட்டுருப்பான். கதை கேட்டு அதை மனசில் வச்சுட்டு இவன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் இன்னொருத்தன் வருவான் வந்து இவன்கிட்ட இவருக்கு நல்லது லாயலாக இருந்துன்னு வந்து பேசினா கூட அவனை வந்து அவன்கிட்ட கேட்டதை வச்சுட்டு இவங்கிட்ட தப்பாகவே பார்ப்பான். பார்த்து இவன்கிட்ட ஒழுங்காக வேலை வாங்க முடியும், நல்லவனாக இருப்பான், அவன்கிட்ட சரியாக வேலை வாங்க மாட்டான். அவன் என்ன பண்ணிவிடுவான்,
அவனுக்கு ஒரே ட்ரபிள் தான் கொடுத்துட்டுருப்பான். இல்லை அந்த எவன் குறை சொல்கிறானோ அவனை பார்த்து பயந்துன்னு உட்காந்துட்டுருப்பான். நம்மளுக்கு எங்கே கெடுதல் பண்ணிவிடுவானோன்னு பயந்துட்டுருப்பான். ஸோ அதுவும் அந்த மாதிரி சில இடங்களில் எல்லாரும் இல்லை, நாட் ஆல், ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ட்ரபிள். ஆனால் இட் இஸ் க்ரியேட்டிங் ட்ரபிள். நாலெட்ஜபிளாக இருக்கணும். மேலே உட்காரும்போது நான் ரொம்ப நாலெட்ஜபிளாக இருக்கணும். நாலெட்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதாவது ஒர்க்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ்க்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். தே ஹாவ் டு சஃபர் அ லாட். ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா பார்க்குறது இந்த மாதிரிலாம் புலன்கள் அந்த மாதிரி இவர் என்ன அந்த மனசு அர்ஜுனர் கேட்குறார், இந்த மனசு போய் புலனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதே, நான் என்ன பண்ணட்டும், அதை இழுத்துன்னு இது போகிறதே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட், ஆனால் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. காற்றை எப்படி பிடிச்சி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, காற்று எப்படி அது மட்டும் நழுவி போயிடுமோ, அந்த மாதிரி இந்த மனசு போயிட்டே இருக்குது. இந்த யோகம் பண்ணினா கூட நம்ம கடவுளையே நினைக்கணும்னு நம்ம சொல்கிறோம், ஈஸியாக சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. உட்காந்து யோசிக்கும்போது பகவானை நினைக்க முடியுமா அப்படின்னா டக்குன்னு அந்த மைண்டு வேறு எங்கேயாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் கடவுளை நினைக்கிறோன்ட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த மனசு வேறு எங்கேயோ போயிருக்கோம். நமக்கு உணர்ந்து இப்படி நம்ம நிமிர்ந்து பார்க்குறச்ச வேறு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். என்ன யோசிச்சோன்னே மறந்து போயிடும் சம்டைம்ஸ். சும்மா அது மட்டும் எங்கேயாவது போயிருக்கும். ஆனாக்க அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இதெல்லாம் பற்றி கேட்குறாரு அவர். கேட்ட உடனே இவர் சொல்கிறார், ஆமாம் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், நீ சொல்கிறது கரெக்டு தான். மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரைட்டு தான். ஆனால் அதை அடக்காட்டி யோகம் கிடைக்கிறதும் கஷ்டம், அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அர்ஜுனர் சொல்கிறார், நீங்கள் இது ஒத்துக்கிறீங்களே, அப்போ மனசை அடக்காட்டி இப்போ ஒருத்தன் சாகும்போது உங்களை நினச்சாதான் அவனுக்கு உங்கள்கிட்ட சேர முடியும், உங்களை நினைக்காட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் பாவம் செஞ்சாலும் என்ன நினைக்காட்டியும் ஒருத்தன் நல்லவனாக இதுவாக இருந்தான்னா அவனுக்கு அழிவு வராது அப்படின்னு சொல்கிறார். அது இந்த அர்ஜுனர் அப்போ கேட்குறார், அந்த கேட்குறச்ச மனசை அலைஞ்சிடுறது அப்படின்னா பாவம் செஞ்சுடுவான் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டானா அவனுக்கு நல்ல கதியும் கிடைக்காதே, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார். ஸோ இவர் அந்த ரெண்டு இதுவும் சொல்கிறார். ஒருத்தர் பாவம் செஞ்சதுனால அவன் கீழே தான் போவான். அது முன்னாடியே அவர் சொல்கிறார், இந்த நாய் பண்ணிக்கெல்லாம் இருக்க மாதிரி, அசுரர்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி நரகமான ஒரு இருள் சூழ்ந்த லோகமாக தான் அது அமைஞ்சிருக்கும் இந்த லோகம் அப்படின்னு சொல்கிறார். நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறவனுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே வருவான் தன்னுடைய அந்த கஷ்டத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் அதுக்கு இப்போ பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோகத்தில் ஈடுபட்டவனுக்கு எந்த லோகத்துலேயுமே கஷ்டம் கிடையாது. இங்கே பூமியில் பிறந்திருந்தாலும் சரி, மேல் லோகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அவனுக்கு அழிவே வராது. அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போ ஜெயிச்சிடுறானோ, டோட்டலாக ஜெயிச்சிட்டான் எல்லாத்துலேருந்தும், இப்போ நான் சொன்ன அத்தனையிலையுமே ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அவன் கட்டாயமாக என்ன தான் அடைவான். அப்படி இல்லாமல் பாதியில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒன்று சொர்க்கம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அவன் செஞ்ச புண்ணிய காரியங்களுக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி இங்கே வரும்போது வேறு அந்த பழைய நிலையில் பிறக்காமல் செல்வந்தர் வீட்டிலையோ, அதாவது நல்ல யோகியாக இருக்கக்கூடிய செல்வந்தர் வீடு, நல்ல வீடு, அந்த வீடுகளில் பிறப்பான். வெறும்னா செல்வம் இருக்கா ஆனால் கெட்டவனாக இருக்கான்னா அங்கே பிறக்க மாட்டான் அவன் அப்படிங்கிறார். இவன் செல்வந்தர்கள் வீட்டில், நல்ல செல்வந்தர்கள் வீட்டில் பிறப்பான் அப்படிங்கிறார். இதுவே மோசமாக இருந்தவனாக இருந்தால் மோசமான ஒரு செல்வந்தர் வீட்டில் கூட பிறந்து அவன் மோசமாகவே இருப்பான். அப்போ அதுவும் அவன் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவியில் பிறந்தா என்ன, இதில் மோசமான செல்வந்தர் வீட்டில் போய் பிறந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி இல்லாமல் இவன் நல்ல யோகி இருக்கிற செல்வந்தர் வீடு, இல்லை நல்ல அந்தணர்களாக நிஜமாகவே அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய அந்தணர்கள் வீடு, ஞானிகளாக இருக்கக்கூடிய யோகிகள் அந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி இடத்துல போய் பிறந்து அவனுக்கு அந்த பழைய எண்ணங்கள் அவனுக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும். அந்த மனப்பதிவுகளோட வலிமையில் இன்னும் அந்த ரெக்கார்டட் மெமரிஸ் இருக்கும் அவனுக்கு. அதை வச்சு இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். இன்னும் நல்ல நல்ல நிலைமைக்கு வருவான். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பிறவியில் சித்தி அடைஞ்சிடுவான். அடையும் போது பாவம் அவங்ககிட்டேருந்து போயிடும், பரிசுத்தனாக மாறிடுவான். மாறும்போது அந்த நிமிஷமே எப்போ அவன் பரிசுத்தமாக மாறிடுறானோ அப்போ அவன் உயர்ந்த பரமாத்மா நிலையை அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு ஒரு இது உண்டு. இந்த பரத மகாராஜா அப்படி தான் இருந்தார். நிஜமாகவே அவர் ஒரு யோகியாக மாறினார். யோகியாக மாறி ரொம்ப சூப்பர் இதுவாக இருந்தார். அவர் காட்டுக்கு போயிட்டார், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு திறந்துட்டு எல்லாம் முடித்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் போகிறார். அதனால் அவருக்கு கடமையை விட்டுட்டு போனவராக அவர் போகலை, உண்மையான சன்னியாசியாக போகிறார். அது மாதிரி எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்கார். எல்லாம் பூஜையெல்லாம் கரெக்டாக கடவுளுக்கு எல்லாம் பண்ணுறார், தியானமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மான்குட்டி ஒன்று ஓடி வருது.
ஒரு இதுக்கிட்ட புலிக்கிட்ட ஒரு மான் இருக்குது. மான் குழந்தைய பெற்றுக்கிறது அது. அந்த மான் பிறந்துடுறது. பிறந்தவுடனே அந்த மான் குட்டியை இந்த சிங்கம் என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு இவர் பயப்படுறார். பயப்படும்போது பார்த்தா அது பிறக்கிற வரைக்கும் இந்த சிங்கம் வெயிட் பண்ணி அந்த அம்மா மானை துரத்தின்னு போகிறது சாப்பிட்றதுக்கு. அது என்ன ஆகும் தெரியாது. அந்த அம்மா மானை குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அது ஓட ஆரம்பிச்சிடுறது. சிங்கம் நம்மளை துரத்தின்னு வரட்டும் பரவாயில்லன்னு ஓட ஆரம்பித்தோடனே இந்த மான்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி வருது. இவர் பார்க்குறார் எதுவும் இந்த சாப்பிடாமல் இருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு. ஏன்னா இவர் தியானத்தில் இருக்கார், எழுந்து போகவும் முடியாது. அப்போ சரி நம்ம எழுந்துடலாமான்னு நினைக்கிறச்சா அந்த குட்டி இந்த கரெக்டாக இந்த ஆசிரமத்துக்கே வந்துடுறது. வந்தோடனே இவருக்கு சந்தோஷமாயிடுறது. டெய்லி அவர் வந்து அந்த மானை பார்த்துக்கிறாரு, அதுக்கு சாப்பிடலாம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். அது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அது மாட்டம் மேய போயிட்டு வரும். வரல லேட் ஆச்சுன்னா கூட இவருக்கு ஃபீலிங் வந்துடுமா. அதனால் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவர் அவருடைய டெத்து வந்துடுறது அவருக்கு. அந்த டெத் டைமில் இவர் அந்த மானை நினச்சிக்கிறார். அது அந்த மானும் இவர்கிட்ட வந்து உக்காந்துக்கிறது, வருத்தப்படுறது, அழறது, எல்லாம் பண்ணுறது. அதுக்கு தெரிஞ்சு போய்டுறது இவருக்கு இதுவாகிடும், இவர் இருக்க மாட்டார்னு நினச்சி. அப்படி நான் அழுத உடனே இவர் அதை நினச்சிட்டு போகிற டைமில் கரெக்டாக அந்த கடவுளை நினைக்காம மானை நினச்சிடுறாரு. உடனே அடுத்த பிறவி அவருக்கு மானை ஆகிடுறது. மானாக பிறந்தாலும் அவர் அந்த தவ வலிமையால் அவருக்கு வந்து அந்த தாட் இருக்கான், அவருடைய தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸை வச்சு அவர் வந்து அதே இதில் அவர் மட்டும் இருந்துகிட்டே இருக்கார். அதனால விடாமல் அப்பையும் அந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடுத்த வாட்டி அந்தனரோட அவருக்கு வீட்டில் போய் பிறந்து அவர் வந்து சித்தி ஆகிடுறார், பகவான்கிட்ட போய் அடைஞ்சிடுறார் அப்படின்ட்டு அந்த கதை உண்டு. அது மாதிரி யோகிகள் வந்து இதுவாக மாட்டா, கீழே போக மாட்டா அப்படிங்கிறது. நம்மளாம் கூட யோகி தான் ஒரு விதத்தில். யோகம் தானே நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம். அப்போ என்ன யோகம்? அர்ஜுனரின் துயரம்ங்கிற யோகம் கிடச்சிது. அப்புறம் கர்ம யோகம், கடமைகளின் யோகம், அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ அவருக்கும் அது ஓரளவுக்கு கிடச்சிடுதுன்னு அர்த்தம். அப்புறம் கர்ம சந்நியாச யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், அப்படி சொல்லிட்டு வர்றார். இப்போ ஆத்ம சம்யம யோகம் இதை சொல்கிறார். இதை நம்மளும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம், இதை சின்சியராக கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் இதை அடைஞ்சோன்னு தான் அர்த்தம். இதுதான். ஸோ இதை சொல்லிவிட்டு அவர் வந்து இதை எல்லாத்தையும் முயற்சி செய்து கரெக்டாக என்ன நினச்சி நீங்கள் வந்து வந்தீங்க, இது முன்னேறினீங்கன்னு சொன்னால் என்னையே வந்து நீங்கள் இது அடையலாம். என்னால் அந்த மாதிரியான யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட நீயும் யோகி ஆவாய், அது போன்ற உயர்ந்த யோகியாக மாறுவாய் அப்படின்னு ஒரு இது சொல்கிறார். இதோட ஆத்ம சம்யம யோகம் அப்படிங்கிற 6வது அத்தியாயம் முடிஞ்சது பகவத்கீதையில். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு அடுத்த இது பார்க்கலாம். பகவான் எனக்கும் உங்களுக்கும் சகல விதமான நன்மைகளையும் சகல விதமான சௌபாகியங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக சகல சௌபாகியங்களும் நன்மைகளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ பாரத மாதாவுக்கு நமஸ்காரம். நன்றி.